ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, VLOOKUP எப்படி யூஸ் பண்றது அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க ஒரு இ-காமர்ஸ் செல்லர், Amazon, Flipkart, Meesho, ஓன் வெப்சைட் நீங்க எதுல சேல் பண்ணாலும் இந்த VLOOKUP ரொம்ப 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 முக்கியம். இந்த VLOOKUP இல்லாம நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ இந்த VLOOKUP வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். VLOOKUP கரெக்டா வேலை செய்யணும்னா நீங்க ஃபர்ஸ்ட் இந்த ஆர்டர் ஐடியில டூப்ளிகேட்ஸ் இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. நான் அதுக்காக கண்டிஷன் ஃபார்மேட்டிங் போயிட்டு ஹைலைட் செல் ரூல்ஸ்ல போயிட்டு டூப்ளிகேட் வேல்யூ அப்படின்னு நான் கொடுத்துட்டா இங்க பாத்தீங்கன்னா எதனா டபுள் என்ட்ரி ஏதாவது ஒரு ஆர்டர் ஐடி இருந்துச்சுன்னா ரெட்ல வந்துடும். நான் செக் பண்ணிக்கிட்டேன். ஸோ எந்த ஆர்டர்லயுமே ரெட் இல்ல. ஸோ இதுல எந்த டூப்ளிகேட்ஸும் இல்ல. ஓகேவா? இதே மாதிரி நான் இந்த இடத்துலயும் ஒரு தடவை செக் பண்ணிக்கிறேன். ரிட்டர்ன்ஸ்ல இங்க எதனா டூப்ளிகேட்ஸ் இருக்கா, கண்டிஷன்ல போயிட்டு ஹைலைட் செல் ரூல் டூப்ளிகேட் வேல்யூ இங்கேயும் பாத்தீங்கன்னா 2 டூப்ளிகேட் இருக்கு பாருங்க. ஓகேவா? ஸோ இது ரெண்டுத்துக்குமே ஒரே கமெண்ட் தான் இருக்கு. ஸோ நம்ம இதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்றேன், VLOOKUP ஸ்டார்ட் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் நான் இந்த ஃபர்ஸ்ட் காலம்ல இந்த ரிட்டர்ன்ஸ்ல இருக்கிற ரீசன் வந்து நான் கொண்டு வரப்போறேன். ஸோ நான் இந்த ரீசன் மட்டும் காப்பி பண்ணிக்கிறேன் டைட்டிலுக்காக. இந்த ரெண்டுத்தையும் தான் நான் பண்ண போறோம். ஸோ நான் ரெண்டுத்தையுமே காப்பி பண்ணிக்கிறேன். ஆர்டர் ஐடியில ரீசன்ஸ் இது ரெண்டுத்தையும் போட்டு இப்போ இந்த மேல இருக்கிற டைட்டில் மட்டும் உங்களுக்கு ஃப்ரீஸ் பண்ணா என்ன பண்ணணும்னா Alt WFR அதை நீங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா மேல வந்து ஃப்ரீஸ் ஆயிடும். எல்லாத்தையும் ஒன்னா அழுத்தி பிடிக்க தேவையில்ல. ஒவ்வொரு வாட்டி சிங்கிள் டைம்ல நீங்க அழுத்தினீங்கன்னா இது ஃப்ரீஸ் ஆயிடும். அன்ஃப்ரீஸ் பண்ணணும் அதே தான். Alt WF பாருங்க, FRC இருக்கா, திரும்ப நீங்க F கொடுத்துட்டீங்கன்னா அன்ஃப்ரீஸ் ஆயிடும். நான் திரும்ப கொடுத்துக்கிறேன் Alt WFR. ஸோ ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் ரீசன் வந்து இங்க கொண்டு வரணும். இதுதான் என்னோட கோல். ஈக்குவல் டு கொடுத்துக்கோங்க. VLOOKUP டபுள் டேப் பண்ணீங்கன்னா VLOOKUP வந்துடும். ஃபர்ஸ்ட் இருக்கிற ஆர்டர் ஐடியை மட்டும் ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிக்கிட்டு கமா கொடுத்துருங்க. கமா கொடுத்துட்டு ரிட்டர்ன்ஸ்ல போயிடுங்க. ரிட்டர்ன்ஸ்ல போயிட்டு இந்த ஆர்டர் ஐடியில இருந்து ஃபுல்லா காப்பி பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு தேவை இந்த ரீசன் வரைக்கும் தான். நீங்க இந்த ரெண்டு மட்டுமும் காப்பி பண்ணலாம், இது ஃபுல்லாவும் காப்பி பண்ணலாம். நான் ஃபுல்லாவே காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ நான் ஃபுல்லா இந்த 3 இதுவை வந்து காப்பி பண்ணிட்டு இப்போ நீங்க ஃபுல்லா காப்பி பண்ணணும். அதனால கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் கொடுக்கணும். கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் பட்டன் நீங்க அமுக்குனீங்கன்னா ஏரோல டவுன் இருக்குல்ல, அதை நீங்க கொடுத்துட்டீங்கன்னா இது ஃபுல்லா காப்பி ஆயிடும். இப்போ நீங்க இன்னும் அப்படியே பண்ணணும்னா F4 அமுக்கணும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா டாலர் சிம்பிள் போட்டிருப்பாங்க. இதுக்கு நிறைய இந்த இது சொல்லுவாங்க, ஃப்ரீஸ் ஆகும் அதெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் நமக்கு தேவையில்ல. நம்மளுக்கு தேவை வேலை நடக்கணும். ஸோ இந்த டாலர் சிம்பிள் போடுறதே பாத்தீங்கன்னா அதுவே ஒரு பெரிய டாஸ்க். ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீங்க வந்து ஒவ்வொன்றா போடுறீங்கன்னா ரொம்ப கஷ்டம். இப்போ கூட எனக்கு இந்த டாலர் சிம்பிள் கரெக்டா போட வராது. அதுக்கப்புறம் தான் இந்த ஷார்ட்கட் தெரிஞ்சுக்கிட்டேன். F4 அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீஸ் ஆயிடும். இப்போ கமா கொடுங்க. கமா கொடுத்துட்டு 2,0 அப்படி கொடுத்து க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ இந்த இடத்துல டேட்டா வரல, டபுள் டேப் பண்ணுங்க. ஸோ இந்த ரிட்டர்ன்ஸ் எல்லாம் இதுல இல்ல. ஸோ அதனால அந்த இடத்துல என்ன வந்துருச்சு, எந்த ஆர்டர் ஐடிக்கு வந்து ரிட்டர்ன் இருக்கோ அந்த இடத்துக்குலாம் இந்த ரீசன் வந்துருச்சு. ஓகேவா? இப்போ VLOOKUP நீங்க டபுள் டேப் பண்ணீங்கன்னா VLOOKUP ஃபார்முலா இருக்கு. ஓகே, நம்ம க்ளோஸ் பண்ணிடுறோம். இது இப்படியே இருக்கட்டும். அடுத்து நமக்கு வந்து கமெண்ட்ஸ் வேணும். இதுக்கு என்ன பண்ணலாம்னா அதே மாதிரி ஈக்குவல் டு கொடுத்துட்டு VLOOKUP ஃபார்முலா திரும்ப கிளிக் பண்ணிக்கோங்க. VLOOKUP கொடுத்துட்டு ஆர்டர் ஐடி செலக்ட் பண்ணிக்கோங்க. கமா கொடுங்க. ரிட்டர்ன்ஸ்ல போங்க. அதே மாதிரி ஃபுல்லா காப்பி பண்ணுவோம். ஸோ நான் ஆர்டர் ஐடியில இருந்து ரீசன் கஸ்டமர் கமெண்ட் சேர்த்து காப்பி பண்ணிட்டு அதே மாதிரி கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆரோ டவுன் கொடுத்துட்டு இப்போ F4 கொடுக்கணும். F4 மேல ஒரு பட்டன் இருக்கு இல்லையா, அதை நீங்க கொடுத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி டாலர் சிம்பிள் போட்டு லாக் ஆயிடும். அதுக்கப்புறம் ஒரு கமா கொடுத்துட்டு இப்போ 3,0. இது ஏன் நான் இங்க 3,0 2,0 போட்டேன்னா இப்போ இந்த ஆர்டர் ஐடி அதே இடத்துல இருக்கு சேமா. ஸோ இது 1. இப்போ நம்மளுக்கு தேவையான இடத்துல செகண்ட், அதனால இது 2 செகண்ட் ரோ, அதனால இது 2. இப்போ நம்மளுக்கு தேர்ட் டேட்டா எடுக்க போறோம். ஸோ அதனால 3 ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட். ஓகேவா? இப்போ நம்ம 3 கொடுத்தாச்சு. 0 போடுங்க. அது ஏன்லான்னு கேட்காதீங்க, எனக்கு சத்தியமா தெரியாது. இப்படி கொடுத்தா ஃபார்முலா வரும். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டு என்டர் கொடுத்துட்டீங்கன்னா இந்த இடத்துல டேட்டா வந்துடும். இப்போ நம்ம டபுள் டேப் பண்ணணும். இந்த முனையில வச்சுட்டு டபுள் டேப் பண்ணீங்கன்னா ஃபுல்லாத்துக்கும் ஃபார்முலா வந்துடும். நீங்க வந்திருக்கு பாருங்க. இந்த ஆர்டர் ஐடிக்கு இந்த கஸ்டமர் கமெண்ட் வந்திருக்கு, இந்த ஆர்டர் ஐடிக்கு இந்த கஸ்டமர் கமெண்ட் வந்திருக்கு. ஸோ இப்படித்தான் நீங்க வந்து VLOOKUP யூஸ் பண்ணணும். இப்போ இது எல்லாமே VLOOKUP ஃபார்முலா இருக்கு. இது வந்து நார்மல் டெக்ஸ்ட்ல மாத்த போறோம். அதுக்கு என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் இது ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் C கொடுங்க. கண்ட்ரோல் C கொடுத்துட்டு ரைட் கிளிக் கொடுத்துட்டு நம்பர்ஸ் இப்படி கொடுத்துட்டீங்கன்னா நார்மல் டேட்டாவா மாறிடும். இப்போ பாருங்க, கிளிக் பண்ணா நார்மலா இருக்கு. ஓகேவா? டெக்ஸ்டா மாறிடுச்சு. ஸோ இப்படிதான் நீங்க வந்து ஒரு பேசிக்கான VLOOKUP
ஒரு டேட்டாவோட ஒரு ஆர்டர் ஐடி டேட்டா இன்னொரு காலத்துல இருக்கிற டேட்டா நீங்க எடுக்கிறதுக்காக யூஸ் பண்றது தான் இந்த VLOOKUP. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்தியா இ-காமர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.